தனுசு ராசி. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் இந்த மே மாதம் முழுக்க உங்களுடைய தனுசு ராசியின் அதிபதியான குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். அது ஒரு மிகச்சிறந்த ஒரு காலமாக கருதப்படுகிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்பவுமே ராசியை குரு பார்க்கறது அதுவும் ராசிநாதனா போய் குரு பார்க்கறது மனதுக்குள்ள உற்சாகம், சந்தோஷம், அதாவது பொருள் வரவு, குடும்பத்தில் விசேஷ நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தர்ப்பமாக, நல்ல மாதமாக இது இருக்கும் பொதுவாக. ஆனால் இதில் மே 12ஆம் தேதி வரைக்கும் இந்த சனி செவ்வாய் சேர்க்கைங்கிறது பார்த்தீங்கன்னா அதாவது மீன ராசியில் இருக்கிற காரணத்தினால, அது நேரடியாக 10ஆம் இடத்தை பார்க்குற காரணத்தினால சில வயதானவர்களுக்கு ஏதாவது கண்ட தண்டங்களை கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். தொழில் ரீதியாக சில மாற்றங்கள் செய்கிறதுக்கும் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாக இந்த மாதம் ஒரு நல்ல மாதமாக இருக்குது. 6ஆம் இடத்தை இந்த சனி பார்க்கிற காரணத்தினால சில சிறு சிறு நோய் தாக்குதல்களுக்கு ஆளாகலாம். இந்த சுக்கிரனையும் சனி அதாவது காரகனான சுக்கிரனையும் சனி பார்க்கறனால வாகனங்கள் மாற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படலாம். வாகனங்கள் மூலம் ஏதாவது விபத்து கண்டங்களோ அல்லது வேற ஏதாவது சிறு சிறு தொல்லைகளோ வாகனங்கள் மூலம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மற்ற நிலைகளில் பார்க்கும்போது உங்களுக்கு இப்போ உங்களுடைய பணவரஸ்தானத்தை ஏற்கனவே குரு பகவான் பார்த்துட்டு இருக்கிறார். சுக்கிரனும் நல்ல செயல்பாடுகள் தான் இருக்கிறாரு. மே 12ஆம் தேதிக்கு அப்புறம் பணவரவுகள் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். உங்களுடைய மனது உடலும் சிறப்பாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு குரு ராசி பார்க்கறதுனால. ஆனால் அதே சமயத்தில் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனி செவ்வாய் சேர்க்கிறது சிறு சிறு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். வயதான சிலருக்கு இது ஒரு ஹார்ட் சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மற்ற நிலையில் இளம் வயதினருக்கு வீடு மாற்றங்கள், இடம் மாற்றம் செய்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழில் ரீதியான மாறுதல்கள் செய்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. இந்த மாற்றங்கள் குரு பகவான் பார்வையின் காரணமாக நல்லதாகவே உங்களுக்கு இருக்கும். இப்போ 7ஆம் அதிபதி பரிவர்த்தனையில் இருக்கிறதுனால திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். புதிய பார்ட்னர்களை சேர்த்துக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்குது. புதிய பார்ட்னர்கள் உங்களுக்கு வந்து அமைஞ்சு உங்களுக்கு சிறப்பான எதிர்காலத்தை உருவாக்குவாங்க. இப்போ 9ஆம் இடத்துல கேது இருந்து 9ஆம் அதிபதி உச்ச ராசியில் இருக்கனால தாய் தகப்பன் இடையே இருக்கக்கூடிய பிணக்குகள் மாறி ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. 11ஆம் இடத்தை செவ்வாய் பார்க்கிறதால அவ்வப்போது சில பொருள் வந்தாலும் சில செலவுகள் ஏற்படும். அதாவது பூர்வீக சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட செலவுகள் ஏற்படும். சில பேர் கேளிக்கை சம்மந்தப்பட்ட, அதாவது டூர் கீர் போகிறது, இந்த மாதிரியான விசேஷங்களுக்கு போகிறது, இந்த மாதிரியான செலவுகளை செய்யக்கூடிய அமைப்புகளும் உண்டு. விரயஸ்தானத்தை சுக்கிரன் பார்க்கறது நல்ல சுப செலவுகளும் ஏற்படும். பொதுவாகவே இந்த மாதம் ஒரு சில தொல்லைகள், ஒரு சின்ன பிரச்சனைகள், அதாவது நோய் தொல்லைகள், வாகனத்தினால் சிறு சிறு செலவுகள் போன்ற பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல மாதமாக இருக்குது உங்களுக்கு. இந்த மாதம் தனுசு ராசி நேயர்கள் 21, 22 ஆகிய தேதிகள் சந்திராஷ்டமமாக இருக்கும். நன்றி.